ஒரு தேள் ஆமைக்கிட்ட வந்து எனக்கு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும், நான் எப்படி தண்ணியில் நீந்த முடியும், நீ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே இந்த ஆமை என்ன பண்ணியிருக்கு, தேளை பார்த்து சொல்லியிருக்கு, சரி நீ என் முதுகில் ஏறி உட்காந்துக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன், ஆனால் வழியில் எந்த விதமான சேட்டையும் பண்ணாமல் சும்மா வரணும்னு சொல்லியிருக்கு. தேளும் காரியம் ஆனும் இல்லையா, உடனே சரின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு போக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டும். அப்போ பாதி தூரம் போனோன்னு இந்த தேள் நினச்சிருக்கு, இந்த ஆமையோட ஊடு நிஜமாகவே ஸ்ட்ராங்காக, நம்ம லைட்டாக கொட்டினா இதுக்கு வலிக்குமா, டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி லைட்டாக கொட்டியிருக்கு. உடனே இதை உணர்ந்த ஆமை சொல்லியிருக்கு, ஏய் தேளே என்ன பண்ணுறேன்னு. உடனே தேள் சொல்லியிருக்கு, ஐயோ இல்லைப்பா பேலன்ஸ் தவறுற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், அப்போ என் கொடுக்கு பட்டுருச்சு, சாரி அப்படின்ட்டுருக்கு. சரின்னு கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த தேள் நினச்சிருக்கு, சரி இப்போ தான் கரை வரப்போகுதே, இப்போ நிஜமாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக கொட்டியிருக்கு. உடனே ஆமை சொல்லியிருக்கு, என்ன திருப்பியும் வேலையை காமிக்கிறேன்னு. அது தேள் சொல்லியிருக்கு, இங்கே பாருப்பா கொட்டுறது என்னோட குணம், நான் அப்படி தான் கொட்டுவேன், நீ தான் சுதாரிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே நாம சொல்லியிருக்கு, என்னோட குணத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சு தேளோட. இப்போ என்னாச்சு, தேள் தண்ணிக்குள்ளே முழுகி செத்து போச்சு. புரிஞ்சதுங்களா? இதுதான் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுங்கிறது. எப்போவுமே மற்றவங்க உதவி பண்ணுறாங்கங்கிறதுக்காக அவங்கள அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாதுங்க.